ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம செந்தில் இருக்காரே, திடீர்னு சூரிய உதயம் பொழந்துருச்சு போல, ஞான உதயம் தெளிஞ்சிருச்சு போல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அப்பா சொல்ல வரீங்கன்னு பார்த்தா, திடீர்னு செந்திலுக்கு வந்து மீனாமலை லவ் பொங்குன்னு பொங்கிருச்சுங்க. அதனால போயிட்டு கிஃப்ட் வாங்கணுங்கிறதுக்காக இவர் போயிட்டு ஹேண்ட்பேக் கடையில் நின்று ஹேண்ட்பேக் ரேட்டெல்லாம் கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டாராமா. டே ஆதி காலத்து ஆந்த பொம்மைகளா, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 4000 3000 போட்டிருக்கிறத பார்த்து இவ்வளோ பேகெல்லாம் இருக்குமா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா 800 ஒரு பேக் இருக்குது, அதை எடுக்கலான்னு இவர் ஆசைப்பட, அதுக்கப்புறம் 300 ஃபோன் பண்ணி பழனிகிட்ட கெஞ்சு அதுக்கப்புறம் அந்த 300 போட்டு விட இவர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி தெரியாமல் ஒளிய வைக்க இவ்வளவும் பண்ணிட்டாருங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சரவணன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே பரா சிசிடிவி கேமரா மாற்றிட்டோம் அப்படிங்கிறாரு. ஆமாம், இது பெரிய இந்த உலக அதிசயம், இதை மாற்றிருக்காரு, அதை காமிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறீங்களா, இந்த சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து நம்ம செந்தில் மூக்க பிடிச்சி ஆட்ட என் பிள்ளைய பொம்மை மாதிரி ஆட்டுறாளே, தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டுறாளே அப்படின்னு அவங்களோட மைண்ட் வாய்ஸ். அதுக்கப்புறம் சரி வாங்கப்பா கேக் வெட்டலான்னு மயிலுக்கு கேக் வெட்டி ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடி முடிச்சோடனே ஃபேக்கு பிறந்த நாளுக்கு ஃபேக்காக ஒரு கேக் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் 1900 கேக்கு, அம்மாப்பு 1 கோடி அப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. பாண்டியன் உடனே லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. போதும்டா அப்பா அவங்க லெசன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. செந்திலுக்கு அப்புறம் சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொண்டு போய் மீனாட்ட கொடுக்க, அதை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டாங்க, ஆனந்தப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் அடிச்சு அலப்புற இருக்கே, நைட்டில் ஏன்டா கேமரா தெரிலன்னு கேமராக்காரனை ஃபோன் பண்ணி செம்ம திட்டுறாரு. இதே மணிக்கு ஒரு முறை மங்கோலி அமைச்சர் என்று நிரூபிச்சுக்கிட்டே இருக்கே, எப்படிரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.